ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வறுவல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 kg காலிஃப்ளவர் எடுத்து அதை நல்லா கொதிக்கிற வெந்நில மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு 3/4 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்துட்டு அதுக்கு மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்க. அது எந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறுகுறுன்னு க்ரஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். இதை ஹீட்டாக வச்சுட்டு நம்ம போட்டோன்னா கடுகு வந்து கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் வேக வச்சு நல்ல டக்குன்னு எண்ணெயில் ஃப்ரை ஆகி கசப்புத்தன்மை வராத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. ஏன்னா இந்த வறுவலுக்கு வந்துட்டு இந்த வெங்காயம் வதக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். டக்குன்னு ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்துட்டு அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம பெருஞ்சீரகமும் மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் அதிலோட கசப்புத்தன்மை வந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தத உடனேயே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி விடுங்க. இப்போ அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் நல்லா சேர்கிற மாதிரி கொஞ்சம் பெரட்டி விடுங்க. இப்போ வந்துட்டு அந்த காலிஃப்ளவரில் வந்து அந்த எண்ணெயோட பதம் பட்டு காலிஃப்ளவரில் அந்த வதக்கிற மனம் வரணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு அந்த வேக வச்ச காலிஃப்ளவரில் கொஞ்சம் வதக்கிற மனம் வரணும். பட் ஆனால் வேகக்கூடாது, இவ்வளோதான் வெந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு 3/4 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரையில் வந்து 1/4 வெந்துடும், அப்போ கரெக்டாக ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அது மேலே கொட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க. மிக்ஸி ஜாரை லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் மேல்டால் ஊற்றி கிண்டி விடுங்க. ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்குறோம். இப்போ உப்பு பார்த்துட்டு இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இப்போவே மெல்ட்டால் போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். இப்போ மசாலாவோட பச்சை வாடை போய் மிளகோட வந்து பச்சை மணமும் போய் கொஞ்சம் ஃப்ரையும் இல்லாமல் வேக வச்சும் இல்லாமல் நல்லா அழகாக அந்த காலிஃப்ளவரில் அப்படியே அப்சர்வ் ஆகி இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே அது உங்களுக்கு தெரியும் அது காலிஃப்ளவரில் மசாலா எவ்வளோ அந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு லாஸ்ட் எண்டில் 1 ஸ்பூன் வந்து நான் வந்து இட்லி பொடி தூவியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மணமாக அந்த உளுந்தம்பருப்பு அந்த கடலைப்பருப்போட மனம் வந்து அந்த காலிஃப்ளவர் எண்டில் வரட்டும் அப்படின்றதுக்காக நம்ம ஏற்கனவே வறுத்து தான் இட்லி பொடி செஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் மேல்ட்டால் தூவிட்டு டக்குன்னு அது 2 கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி இலை குட்டியாக நறுக்கி அது மேல்ட்டால் தூவி விடுங்க. ரொம்பையும் சுக்காவும் இல்லாமல் ரொம்பையும் கிரேவியாகவும் இல்லாமல் அப்படி ஒரு அழகான ஒரு வறுவல் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு தயிர் சாதம் அல்லது மோர் குழம்பு, மிளகா கிள்ளி சாம்பார், டால், சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட வெரைட்டியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.